வணக்கம் மக்களே. பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கலான்னு தாத்தா நாள் பூரா கால் கடுக்க நின்னையா. திடீர்னு 4 மணிக்கு வந்து முதல்வர் என்ஆர் ஐயா வரமாட்டேங்கிறாரு, அதனால இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுக்க மாட்டோம்னு ஏமாத்தி விட்டாங்க. நம்ம புதுச்சேரியில அரசு சார்பா அரசு ஊழியர்கள் கௌரவ ரேஷன் கார்டு நீங்களா மத்த எல்லா ரேஷன் கார்டுக்கும் 4 கிலோ அரிசி, 1 கிலோ நாட்டு சக்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் நெய், 1 லிட்டர் சன்ஃபிளவர் ஆயில் எல்லாம் சேர்த்து 700 ரூபாய்க்கு பொறுமானம் உள்ள பொருட்கள் பொங்கலுக்கு தாரோம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அதுவும் திலாசுப்பேட்டை காளி கோயிலுக்கு பக்கத்துல வந்துருங்க, நம்ம முதல்வர் என்ஆர் ஐயா கையால வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. லேட்டா போனா காலியா போச்சு, அப்புறமா வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்து போய் தாத்தா 10 மணிக்கே பைய தூக்கிட்டு போய் காலையிலே காத்திருந்தையா. என்னைய மாதிரியே வேலையெல்லாம் கெடுத்து விட்டு கொள்ளச்சனம் காத்து கிடந்துச்சியா. கடைசியில திடீர்னு வந்து இன்னைக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க மாட்டோம்னு மனசாட்சியே இல்லாம சொல்றாங்கயா. காலு கடுக்க காத்துக்கிட்டு இருந்த சனமெல்லாம் கடுப்பாயிருச்சு. ஏயா தீபாவளி பரிசு பொருள் இப்படித்தான் தாரம் தாரம்னு இழுத்துடுச்சிய, இப்ப பொங்கலுக்கு அதே மாதிரி ஏமாத்திரிய, குடுப்பியலா மாட்டியலா அப்படின்னு அங்க இருந்த பொம்பளை எல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நடக்குது இந்த பொங்கல் பரிசு தொகுப்புல அப்படின்னு தாத்தா விசாரிச்சேன். கவர்னரும் முதலமைச்சரும் கலந்துக்க இருந்த இந்த விழாவுக்கு சபாநாயகரு, மினிஸ்டருக, எம்எல்ஏக்க இப்படி யாருக்கும் அழைப்பு கொடுக்கலையா. என் கட்சி எம்எல்ஏவுக்கெல்லாம் முறைப்படி அழைப்பு கொடுங்க, அப்புறமா பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுக்கலாம்னு அதிகாரிய எல்லாம் புடிச்சு சத்தம் போட்டாராம். தீபாவளி பரிசு தொகுப்பை இன்னும் பல இடங்கள்ல வரலையா. இதுல பொங்கல் பரிசு என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. இந்த என்ஆர் பிஜேபி அரசாங்கத்துல எதுவுமே நியாயமா நடக்கலையா, அப்புறம் இந்த நியாய விலை கடையிலையா நியாயம் கிடைக்க போகுது. This NR BJP government has no respect for human being at all. What is this, bro?